எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 17 வயசு. ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து 3 சரோஜாதேவி புக், செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டம், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பெரிய அண்ணாங்கள்லாம் சொல்லி அப்படி இப்படி. ஏன்னா ஒரு புக்கு படிக்கணும்னா 3 புக் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒளிச்சு வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் எங்கள் அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா மார்க்கெட் போயிட்டு வருவாங்க. ஆனால் அது எடுக்க போகும். ஆனால் பயம் இருக்கும். ஒரு வேகமாக அந்த படங்களை மட்டும் பார்க்குறது, பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை. அதை பார்த்துட்டு வந்து அம்மா வந்துருவாங்களோன்ற பயத்தை நான் வந்து திரும்பி ஒழிச்சு வச்சுருவேன். ஒரு நாள் எங்கள் அம்மா, டே நான் வரக்கு ஒரு 2 ஹவர் ஆகும்டா, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு வரேன்டான்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா பொண்ணு கதவை சாத்திட்டு அந்த 3 புத்தகங்களையும் படித்துக்கிருக்கேன். செக்ஸ் புக் படிக்கிறேன். 17 வயசு பையனுடைய கேள்வி, 17 வயசு பையனுடைய காமம், 17 வயசு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு 17 வயசு பையனுடைய கீழ்மைன்னு சொல்லலாம். அப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டாங்க. நான் யாருன்னு கேட்டேன். எங்கள் அம்மா. என்னென்னா, பர்ஸ்லேருந்து காசு எடுத்து போக மறந்துட்டேன். நான் உடனே அந்த புத்தகம் என்ன பண்ணுன்னு தெரில. எங்கள் வீடு பெரிய வீடு, ரொம்ப வறுமையான வீடு, சின்ன வீடு, ஒரு ரூம் தான். அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு. டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு. அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த 3 புத்தகங்களை போட்டு வட்டேன். உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. எங்கள் அம்மா திறந்து பார்த்து, என்னடாச்சு? இல்லைம்மா, எனக்கு ஒரு மாதிரி ஜுரம் அடிக்கிற மாதிரி வெளியே ஓடிட்டேன்.